யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு சோழாவத்தை பரப்பிடமாகவும் கொக்குவில் பிறம்படி சரவணை மேற்கு கொழும்பு வேண்டவத்தை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சபாபதி பிள்ளை வர்ணகுலசிங்கம் அவர்கள் 7/7/2023 வெள்ளிக்கிழமை அன்று கொழும்பில் இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான நாகநாதர் சபாபதி பிள்ளை ராசம்மா சபாபதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு மங்கையர்க்கரசி தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற கமலாதேவி அவர்களின் பாசமிக கணவரும் மகேஸ்வரன், டாக்டர் வாணி, வாசுகி, குமரேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், டாக்டர் சர்வேஸ்வரன் ஆகியோரது அன்பு தந்தையும், திருமகள் பிரேம்ஜித், சிவஹரன், டாக்டர் தேவிகா, அமுதா, டாக்டர் தாரணி ஆகியோரது அன்பு மாமனாரும், காலம் சென்ற பராசக்தி ராஜகோபால், சரோஜினி அணிகலிங்கம், குலராஜசிங்கம், டாக்டர் குலத்துங்கம் ஆகியோரது அன்பு சகோதரரும், சரோஜினி தேவி குலராஜசிங்கம், டாக்டர் மனோரஞ்சிதம் குலத்துங்கம், தர்பராதேவி தில்லைநாதன், காலம் சென்றவர்களான ராசகோபால், படிகலிங்கம், ரட்சணிய தேவி, சண்முகம் பிள்ளை, கிருபாதேவி, மகாராஜா, தவநாயகம், மகாதேவி, சங்கரலிங்கம் ஆகியோரின் அன்புமை தொடரும், ஷர்மீரன், டாக்டர் பிரணீதா, டாக்டர் பிரசீதா, டாக்டர் பிரசோவன், ஷாவியன், சுமன், அவிக்னன், கனிஷ்ணா, விஹான் ஆகியோரின் அன்பு பீரனும், ரிஷான், ஜான்சி, அக்ஷாரா, இனியா ஆகியோரின் அன்பு பூட்டனும் ஆவார். அன்னாரது பூதவுடல் 11/7/2023 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 4 மணி முதல் 8 மணி வரையிலும், 12/7/2023 புதன்கிழமை அன்று நண்பகல் 12 மணி அளவில் ஜெயரட்ன மலர் சாலையில் பார்வைக்காக வைக்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை இறுதிக்கிரியைகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் 4 மணி அளவில் கரத்தை மயானத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் மகேஸ்வரன் 4747241994, மகள் டாக்டர் வாணி 0959946662, மகள் வாசுகி 7939205412, மகன் குமரேஸ்வரன் 40336108, மகன் ஜெகதீஸ்வரன் 7920013535, மகன் டாக்டர் சர்வேஸ்வரன் 7958035262, வீட்டிலக்கம் 1123603991. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.